டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ அண்ட் பிசி ஆஸ்பிரண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நெட்ரிக் அண்ட் டீச்சிங். கிட்டத்தட்ட நான் 1 இயரா படிக்கிறேன், 2 இயர்ஸா படிக்கிறேன். ஆனால் என்னால் இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியல. எப்படிதாப்பா இந்த டாப்பர்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்ற கொஸ்டின் இருக்கவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம எப்படி படிக்கணும், என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோம், எதெல்லாம் படிக்கணும் அப்படின்றத டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப்பர்ஸ் மைண்ட் செட். இந்த இதில் ஸ்ட்ராட்டஜி தாங்க முக்கியம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியவும் அவங்களுடைய மைண்ட் செட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப்பர்ஸுக்கும் நார்மல் ஸ்டூடெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னா, கோலை அச்சீவ் பண்ணுறாங்க. நார்மல் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்றைக்கி நான் 2 சாப்டர் படிக்கணும், இன்றைக்கி நான் 6th புக் எடுத்துட்டேன்ப்பா, நான் ஒரு 2 பாடம் படிச்சிடறேன், இல்லை ஒரு 3 பாடம் படிச்சிடேன்ட்டு 3 பாடமே வேறு வேறு ஆங்கிளில் இருக்கும், வேறு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பாடம் சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கும், செகண்ட் பாடம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக இருக்கும், தேர்ட் பாடம் இந்தியன் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக இருக்கும். நம்ம என்ன படிக்கணும், எந்த டாப்பர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த டாப்பிக்கில் கொஸ்டின் வந்தால் நம்ம அதை கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். அப்போ அந்த டாப்பிக்கை நம்ம டார்கெட் பண்ணி ஃபஸ்ட்டு முடிக்கணும். அதை எப்படி முடிக்கணும், ஃபஸ்ட்டு டாபிக் வைஸ் படிக்கணும். அந்த மாதிரி ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறதுக்காக படிக்கிறாங்க. ரிசல்ட் ஓரியன்ட் திங்கிங்காக இருக்கணுமே தவிர, நான் டெய்லியும் இவ்வளோ நேரம் படிக்கிறேன், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிக்கிறேன், ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் படிக்கிறேன், மேட்டரே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்க்ஸ்க்காக படிக்கணும். ஸ்டடி ஃபார் மார்க்ஸ், நாட் ஃபார் டைம் பாஸ். செகண்டு, சிலபஸை பிரேக் டவுன் பண்ணுங்க. என்ன அப்படின்னா, எல்லா பேரும் 6th இருக்கிற ஃபிசிக்ஸ் ஃபுல்லாக படிக்கிறேன், 7th இருக்கிற ஃபிசிக்ஸ் ஃபுல்லாக படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெஸ்ட் பேஜ் அப்படி தான் இருக்குது. நீங்கள் 10th வரைக்கும் 12th வரைக்கும் இருக்கிற எல்லா சப்ஜெக்டையும் எல்லா லெசனையும் படிக்கிறது ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்மார்ட்டாக ஃபில்ட்ரு பண்ணுங்கள். இப்போ நமக்கு இருக்கிற சிலபஸ் இதுதான். ஜென்ரல் நாலேஜ், ரீசனிங், சைக்காலஜி, கரண்ட் அஃபேர்ஸ் இதுதான். இதில் இந்த ரீசனிங், சைக்காலஜி இதுக்கு வெயிட்டேஜ் கொடுங்க. பார்ட் பியில் 60 கொஸ்டின் வருது எஸ்ஏல, சரிங்களா? இந்த 60 கொஸ்டினில் நீங்கள் 56+ போடணும் அப்படின்றதான் உங்களோட டார்கெட்டாக இருக்கணும். இதுக்கு நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் ஈஸியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த ஸ்கோர் பண்ணுற ஏரியாவை நீங்கள் விட்டுறவே கூடாது. இந்த ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் மற்றவங்களோட காம்படிஷன் வரும், ஆனால் இந்த ஏரியாவில் நீங்கள் கண்டிப்பாக விட்டக்கூடாது. இதில் சீக்ரெட் என்ன அப்படின்னா, வெயிட்டேஜை அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ ஹிஸ்ட்ரியில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, சரிங்களா? அந்த டாபிக்ஸை மட்டும் படிங்க. இருக்கிற ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிக்கிறேன், இந்தியன் ஹிஸ்ட்ரியில் தேவையில்லாத டாபிக் படிக்கிறேன், தேவையே கிடையாது. எந்த டாபிக் நமக்கு முக்கியமோ அதை மட்டும் படித்தா போதும். இதில் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, எதுப்பா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த பிஒய்க்யூ தாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னாலேவும் உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் டாபிக், எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அடுத்து நீங்கள் ரிப்பீட் ஆகிற கொஸ்டின்ஸை வச்சு அதனுடைய டாபிக்ஸை ஐடென்டிஃபை பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இவங்களுடைய டெய்லி ரொட்டீன் என்னவா இருக்குது, டாப்பர்ஸோட டெய்லி ரொட்டீன், நீங்கள் மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட் அப்படின்னு 3 பிரிச்சிட்டிங்கன்னா, மார்னிங் வந்து டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் படிக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு சயின்ஸ் தான் டிஃபிகல்ட், அதாவது கஷ்டமாக இருக்குன்னு. ஒரு சிலருக்கு சோசியல் தான் கஷ்டமாக இருக்குது, அதுலேயும் எனக்கு எக்கனாமிக்ஸ் கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு எது டிஃபிகல்ட்டாக இருக்குது, உங்களுக்கு எது கஷ்டமாக இருக்கோ அதை மார்னிங் படிங்க. ஆஃப்டர்நூன் டைமில் ஈஸியான சப்ஜெக்டை படிங்க. நைட் டைமில் அதை ரிவிஷன் பண்ணிட்டு எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த எம்சிக்யூ ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா, டெய்லியும் ஒரு 100 எம்சிக்யூஸ், அதாவது கொஸ்டின் அண்ட் ஆப்ஷன் 4 ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எம்சிக்யூஸை வந்து மினிமம் டெய்லி ஒரு 100 எம்சிக்யூஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதை நான் எங்கே தேடுறது அப்படின்னா, கிட்டத்தட்ட பிஒய்க்யூ மட்டுமே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டுமே 1000 கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஸ்டியூட்டில் இப்போ நமக்கு ஈஸியாக சோஷியல் மீடியான்றதுனால நிறைய இன்ஸ்டியூட்டில் லாஸ்ட் இயர் கொஸ்டினை கூட எடுத்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் தவிர மற்ற எல்லாமே நமக்கு ஒரு டெஸ்ட் பேஜ் எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த டெஸ்ட் பேஜில் கிட்டத்தட்ட ஒரு 5000+ கொஸ்டின் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பேஜ் எடுங்க. இதை வந்து ஒரு 50 நாளில் டெய்லி 100 முடிக்கிறேன்ப்பா, அடுத்த ஒரு டெஸ்ட் பேஜ் எடுங்க. இந்த மாதிரி டெய்லி 100 எம்சிக்யூஸ் முடிக்க வேண்டியது கட்டாய கடமை. அதை மட்டும் மறந்துடாங்க. ஏன்னா நமக்கு எக்ஸாமில் தியரி கிடையாது, நமக்கு டெஸ்கிரிப்டிவ் கிடையாது, அப்ஜெக்டிவ் டைப் தான், கொஸ்டின்ஸ் தான் வரும். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக இருக்கும். டெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன படிச்சுமே வேஸ்ட்டு தாங்க. டெஸ்ட்டு தான் முக்கியம். இந்த மார்க் டெஸ்ட்டை பாருங்கள். மார்க் டெஸ்ட்டுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, டாப்பர்ஸ் வந்து வீக்லி 2 to 3 மார்க் டெஸ்ட் போட்டுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அது ரிலேட்டடாக மார்க் டெஸ்ட் போடுங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் ஜியாகிரஃபியில் என்ன படிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிருங்க. இல்லை உங்கள்கிட்ட ஒரு டெஸ்ட் சீரிஸ் இருக்குது அப்படின்னா, ஏற்கனவே ஒரு டெஸ்ட் சீரிஸ் இருக்குது, அந்த டெஸ்ட் சீரிஸில் இந்த சண்டே என்ன டெஸ்ட் இருக்குது, இந்த சண்டே அல்லது அதுக்கடுத்து வெனஸ்டே இப்படி ஒரு 2 நாள் டெஸ்ட் வச்சுக்கோங்க. 3ஆவது நாள், 7ஆவது நாள் அந்த மாதிரி டெஸ்ட் வச்சுக்கோங்க. இந்த சண்டேக்கு என்ன டெஸ்ட் இருக்கோ இதுக்கு முன்னாடி 2 நாளும் அது ரிலேட்டடாக படிங்க, அதவே டெஸ்ட் எழுதுங்க. இந்த வெனஸ்டே என்ன டெஸ்ட் இருக்கோ அதுக்கு முன்னாடி 2-3 நாளும் அது ரிலேட்டடாக படிங்க, அதை டெஸ்ட் எழுதுங்க. கடைசி இந்த 2 டெஸ்ட்டையும் சேர்த்து ஒரு டோட்டல் டெஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். டைம் லிமிட்டை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் மார்க் டெஸ்ட் போடுறப்பே அந்த டைமிங்குள்ளே முடிக்கணும். டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் எழுதுகிற நிறைய பேர் என்ன புலம்புவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
எனக்கு டைமே பத்தல. லாஸ்ட் 2025 எஸ்ஏ எக்ஸாம்ல என்னப்பா இப்படி கேட்டுட்டாங்க, சிலாகிசமா கேட்டுட்டாங்க, எனக்கு டைமே பத்தல அப்படின்றதான். கொஸ்டின் எப்படி கேட்டாலும் சரி, நீங்க அந்த டைம் லிமிட்டுக்குள்ள ஜிகேவா நான் இவ்வளோ அதாவது ஜெனரல் ஸ்டடீஸ் இருக்குல்ல பார்ட் ஏ, இத இந்த டைமிங்குள்ள முடிக்கணும். சைக்காலஜி இந்த டைமிங்குள்ள முடிக்கணும். இங்கிலீஷ்க்கு இவ்வளோ டைம் தான் எடுக்கும் அப்படின்னு நீங்க டெஸ்ட் போட போட தான் உங்களுக்கே ஒரு அனலைஸ் வரும். அடுத்து ஆஃப்டர் த டெஸ்ட் நீங்க கண்டிப்பா அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமும், இந்த டெஸ்ட்ல நான் எந்த இடத்துல மார்க் ஸ்கோர் பண்ணல, எந்த இடத்துல நான் வீக்கா இருக்கேன், அத நீங்க ஐடென்டிஃபை பண்ணி, நீங்க ஆட்டோமேட்டிக்கா அத படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்குள்ளயே நீங்க கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களோட ஸ்கோர் ஆட்டோமேட்டிக்கா இன்கிரீஸ் ஆகும். ரிவிஷன் டெக்னிக். நான் என்னதான் படிச்சாலும் மறந்துருது. அவன்லாம் படிச்சா டான் டான் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றான். எனக்கு என்னதான் பண்றது அப்டின்னா, 3 ஸ்டெப் ரிவிஷன் மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. ஒரு இடத்துல 5 ஸ்டெப் ரிவிஷன் மெத்தடும் ஃபாலோ பண்ணலாம். அது எப்ப அப்டின்னு சொல்றேன். நீங்க நார்மல் ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க. இப்ப ஃபர்ஸ்ட்டு மண்டே ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சிந்து சமவெளி. மண்டே சிந்து சமவெளி படிக்கிறீங்கன்னா, திரும்ப 3 டே அதாவது வெட்னஸ்டே அல்லது தர்ஸ்டே திரும்ப இந்த சிந்து சமவெளிய படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்து வைங்க ஃபர்ஸ்ட்டு. இந்த நோட்ஸ 3 டே ரிவிஷன் பண்ணுங்க. திரும்ப 7த் டே அதாவது சண்டே என்ன பண்ணீங்கன்னா, திரும்ப அத ரிவிஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நாள் படிக்கிறத நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு, 3 டே ரிவிஷன், வீக்லி ரிவிஷன் அதாவது 7த் டே ரிவிஷன். இது எப்படி நான் மைண்ட்லயே வச்சிருக்கிறது? நான் ஃபர்ஸ்ட் நாள் என்ன படிச்சேன் மறந்துடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு ஒரு டைரி ஃபாலோ பண்ணிக்கங்க. சரிங்களா? இந்த டைரியில டெய்லி டேட் போட்டுட்டு, இன்னைக்கு ஏப்ரல் 6 என்னலாம் படிச்சிருக்கேன் அப்படின்னு எழுதிருங்க. இப்படி ஏப்ரல் 6 எழுதிட்டீங்கன்னா, ஏப்ரல் 8க்கு ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு இடம் இருக்கும். அந்த ஏப்ரல் 8ல போய் ரிவிஷன் அப்படின்னு போட்டுட்டு, அந்த ஏப்ரல் 6ல படிச்சீங்களா, ரிவிஷன்ல சிந்து சமவெளி நம்ம படிக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டே எழுதி வச்சுக்கோங்க. அந்த ஏப்ரல் 8 பார்க்குறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துரும். காமன் மிஸ்டேக்ஸ் நம்ம எல்லாரும் பண்ற காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படின்னா, டூ மெனி புக்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அதிகமா புக் எடுத்துக்கிறது. இப்ப நார்மலா சிந்து சமவெளி எடுத்துக்கிறோம். சிந்து சமவெளிய ஸ்கூல் புக்லயும் படிக்கிறது. அப்படியே ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூட் 2, 3 இன்ஸ்டிடியூட்ல எடுத்து இதுல இல்லாத டாபிக்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. இதுல இல்லாத பாயிண்ட்லாம் இதுல இருக்கு. இல்ல டெலகிராம்லயோ அல்லது ஆன்லைன்லயோ, சோசியல் மீடியாலயோ உங்களுக்கு ஏதாவது ஒரு நோட்ஸ் கிடைக்குது. இங்க பாரேன் ஸ்கூல் புக்லலாம் இது இல்ல, இதுல இருக்கு அப்படின்னு நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா, இதுக்கு டைம் ரொம்ப ரொம்ப வேஸ்ட் ஆகும். ஒரு சப்ஜெக்ட் இப்ப ஹிஸ்ட்ரின்னு எடுக்கிறீங்களா, ஹிஸ்ட்ரிக்கு ஸ்கூல் புக் மட்டும் ஃபாலோ பண்ணணும்னா, ஸ்கூல் புக் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு ஒரு இன்ஸ்டிடியூட்டோட மெட்டீரியல் ரொம்ப கரெக்ட்டா இருக்குன்னு தோணுது அப்படின்னா, அத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. எல்லாத்தையும் கன்ஃப்யூஸ் பண்ண வேணாம். ஏதாவது ஒரே ஒரு சோர்ஸ் தான். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு சோர்ஸ் தான் இருக்கணும். அத திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுங்க. நீங்க ரிவிஷன் பண்ணாம போறது தான் மிகப்பெரிய மிஸ்டேக்கு. ரிவிஷன் பண்ணாம போனீங்கன்னா, ரிசல்ட் வராது. நீங்க படிச்சத ரிவிஷன் பண்ணிட்டு போணும். 3வது மார்க் டெஸ்ட். இந்த மார்க் டெஸ்ட் தான் நீங்க எக்ஸாம் ஹால்ல உங்களுடைய ரிசல்ட்ட கொண்டு வரது. நீங்க மார்க் டெஸ்ட் போடாம போனீங்க அப்படின்னா, எக்ஸாம் ஹால்ல டைம் பத்தலைன்னு சொல்லுவீங்க. இல்ல அப்படின்னா, அந்த டைம்ல உங்களுக்கு அதாவது பதட்டமாகும். அதனால கரெக்ட்டா நீங்க மார்க் டெஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். கடைசியா ஒண்ணே ஒண்ணு கன்சிஸ்டன்சிங்க. எல்லாரும் படிச்சுருவாங்க. இந்த கன்சிஸ்டன்சி தப்ப நீங்க ஒண்ணு பார்க்க வேண்டியது, மோட்டிவேஷன் நெறைய பேருக்கு இருக்கும். ஒரு மோட்டிவேஷன் சாங் கேட்டோ, இல்ல ஏதாவது ஒரு இன்சிடென்ட்னாலயோ மோட்டிவேஷன் ஆயிட்டு, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 1 வாரம், 2 வாரம் அப்படியே வேற லெவல்ல படிப்பாங்க. டெய்லி 8 மணி நேரம், 10 மணி நேரம் படிப்பாங்க. அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 1 மந்த் கேப் விட்டுருவாங்க. இங்க நமக்கு என்ன தேவை அப்படின்னா, கன்சிஸ்டன்சிங்க. டெய்லி 5 டூ 6 மணி நேரம் கண்டிப்பா படிக்கணும். சீரியஸ் ஸ்டடியா இருக்கணும். சும்மா நான் புக் எடுத்து உட்காந்து உட்காரக்கூடாது. இந்த ஸ்டடிய மினிமம் நீங்க 3 டூ 4 மாசம் பண்ணீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் 6 மந்த்ஸ் போதும். பண்ணீங்க அப்படின்னா, அடுத்த 2026 எக்ஸாம்ல யூனிஃபார்ம் போடுறதுல நீங்களும் ஒரு ஆளா இருப்பீங்க. ரைட் ஸ்ட்ராட்டஜியும் கன்சிஸ்டன்சி 2மே இருந்துச்சு அப்படின்னா, உங்களால கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். டிஎன்யூஎஸ்ஆர்பி ரிலேட்டடா ரெகுலரா நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து டிஎன்யூஎஸ்ஆர்பி வெற்றி தொடர் விக்டரி சீரிஸ் அப்படின்ற ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது டிஎன்யூஎஸ்ஆர்பி படிச்சுட்டு இருந்தாங்கன்னா, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.